இப்போ இருந்தே ஒரே ஆப்ஷன் வந்து பேங்கிங்ல போகணும், இல்லை அப்பாவோட ரெஃபரன்ஸோட எங்கேயாவது போய் ஒரு அங்கிள் சேர்த்து விட்டாருன்னா உங்களுக்கு தோணி இருக்கு அப்பாவோட ரெஃபரன்ஸோட சேரணும். அப்பா ஹானஸ்டா ஒருத்தர் பேசுறாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வேலை கிடைக்குது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான, பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் வேலை தேடும் போது எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம செம்மப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் ஆரம்பித்தோம். இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ். நீ இதை முதல்ல கற்றுக்கிட்டேன்னா அடுத்த 4 வருஷம் உனக்கு வந்து ரொம்ப அற்புதமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாதுங்க. ஃபினான்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா நான் எப்போ வேணாலும் கட்டுவேன், நீ எப்போ வேணாலும் கொடுன்னா அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது நினைக்கிறேன். பட் அம்மா வந்து ரொம்ப கண்ணு கருத்துமாக இருப்பாங்க. ஃபியூச்சர் என்ன, இன்னைக்கு இப்படி பண்ணால் ஃபியூச்சர் இப்படி வரும்னு ஒரு விஷனரியாக இருந்தாங்க. ஸோ அந்த அஞ்சரை பெட்டி உண்டியல் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு அழகான பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அழகான பாட்காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் தன்னுடைய லைஃப்பில் கல்வியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம என்ன பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த கல்விக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் நடுவில் நமக்கு வந்து ஒரு பெரிய கேப் விழுந்துடும் சில நபர்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலேஜில் படித்ததோ ஸ்கூலில் படித்ததோ மட்டும் போதுமானதாக இருக்கா? இப்போ மேற்கொண்டு நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு, தகுதிப்படுத்திக்கிறதுக்கு இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதில் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜாபுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நிறைய பேருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து உலகத்தில் பல இடங்களில் வேலை வாய்ப்போட மிக ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஞாபகம் வரக்கூடிய இன்னோவேட்டிவ் சர்வீசஸின் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ நம்ம கூட வெங்கடேஷ் நாராயணசுவாமி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். சார், இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் இதுக்கு பின்னாடி வந்து ஐ திங்க் பக்கத்தில் நான் இன்னும் கொஞ்சம் செயல் ஐகான் அப்படி இப்படி நான் எழுதிக்கிட்டே போகலாம். பட் அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்ற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்து நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம வந்து ஃபாதர் மதர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாங்க. அப்போ வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு டெஃபினட் நெசசிட்டி. அப்போ இருந்தே ஒரே ஆப்ஷன் வந்து பேங்கிங்கில் போகணும், இல்லை அப்பாவோட ரெஃபரன்ஸோட எங்கேயாவது போய் ஒரு அங்கிள் சேர்த்து விட்டாருன்னா உங்களுக்கு தோணி இருக்கு அப்பாவோட ரெஃபரன்ஸோட சேரணும். அப்பா ஹானஸ்டா ஒருத்தர் பேசுறாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கான அது வந்து எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஆக்சுவலாக பிகாஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு வேலைக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ஃபேக்ட் முதல்ல சொல்லணும்னா இன்னைக்கு தொடர்பு படுத்தி சொல்லலாம், மார்க்கதர்சி சிட்ஸ்னு ஒன்று இருந்தது. அதில் வேலைக்காக தான் வந்து எங்கள் அப்பா ரெக்கமெண்ட் பண்ணாரு. நான் அது போகல ஆக்சுவலாக. பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டர்ப்ரனர்ஷிப் தான் வந்து என்னுடைய இதில் ஆரம்பமாகவே இருந்தது. அதில் முக்கிய காரணம் வந்து அப்பா அம்மா வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கும் போது அவங்க கஷ்டப்பட்டதை பார்த்தது வந்து அந்த பணத்துக்காக கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம். புரியுது. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும். எதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா பணம் பண்ணணும், அவ்வளோதான். ஸ்ட்ரைட் இதுதான். ஸோ அந்த மணி 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 மொமெண்ட் தான் இல்லைங்களா? அவ்வளோதான் பிஸ்னஸ்க்கான ஐடியா. அப்படி தொடங்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அப்போது வேலையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு தெரியும். ஒரு வேலை கிடைக்குது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான, பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு வேலை தேடும் போது எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம செம்மப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த இன்னோவேட்டிவ் சர்வீசஸ்ங்கிறத ஆரம்பித்தோம். ஒரு வேலை ஒரு குடும்பத்தை தீர்மானிக்கும். ஆக்சுவலாக நல்ல வேலை கிடைச்சா ஒரு நல்ல ஃபேமிலி நல்லா லீட் பண்ண முடியுங்கிறது தான் ஐடியா. ஓகே சார், இப்போ நீங்கள் இதை ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கணும். நீங்கள் என்ன படிச்சிங்க, அப்போது இது பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆன இடம் எங்க? ஏன்னா நிறைய துறைகள் இருக்குது. எதை வேணால் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு மில்ல ஆரம்பிச்சிருக்கலாம், ஐ மீன் சொல்கிறேன் நான், நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். பட் இது சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா முடித்த உடனே வந்து ஒரு ஹார்ட்வேர் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக 5 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரி தான் ஆரம்பித்தேன் 97ல். இன்னைக்கு 26 வருஷம் முடிஞ்சது என்டர்பிரினர்ஷிப்பில். அந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிஸ்னஸ் பண்ணோம், நல்ல பணம் வந்தது. நான் என்ன நினச்சேனோ அதை அச்சீவ் பண்ணேன். பட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு தோணல் அப்படின்னு. பிகாஸ் ஐ ஐடென்டிஃபைட் மை செல்ஃப் அஸ் அ பீப்புள்ஸ் மேன். நான் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது பணம் வந்தது, பொருளை வாங்கி விற்கிறோம், லாபம் வருது. பட் அதை என்னை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல, த்ரில் ஆகல ஆக்சுவலாக. ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒன்று நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பீப்புளோட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு ஃப்ரெண்டோட அட்வைஸின் பேரில் இந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒரு இது கொடுக்கலாம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலான்னு ஆரம்பிக்கப்பட்டதான். பட் நாங்கள் ஆரம்பித்தது ரெக்ரூட்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து எங்களுக்கு நல்லா டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே. நான் காலேஜில் நாங்கள் அப்ரோச் பண்ணி நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறோன்னு சொல்லும்போது அவங்க நீங்கள் முதல்ல ட்ரைனிங் கொடுத்து ரெக்ரூட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ட்ரைனிங் வந்து நல்லா டேக் ஆஃப் ஆனோம்னா நாங்கள் ரெக்ரூட்மெண்ட்டை விட்டுட்டு ட்ரைனிங்கை பிடிச்சோம். பியூட்டிஃபுல் சார். சார், இப்போ ட்ரைனிங்னு சொல்லும்போது என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. என்னோட ஊர் வந்து தம்மம்பட்டி. நான் வந்து தம்மம்பட்டியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் படித்து அதுக்கப்புறமா வந்து நம்ம பல இடங்கள் மாறி தென் கோயம்புத்தூர் காலேஜ் அப்படின்னு வரும்பொழுது எப்போவுமே அந்த ஊர்லேருந்து வரக்கூடிய பசங்களுக்கு லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அண்ட் மற்றவங்களோட பழகிறதுல அணுகுமுறையில் வந்து வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ அவங்க வந்து ஒரு ஜாபுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் நிச்சயமாகவே ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்கிறாங்க.
ஸோ இந்த இடம் வந்து நிரப்பப்படக்கூடிய ஒரு இடமா இருக்குன்னும் போது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு நபருடைய கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுவீங்க? எப்படி அவங்கள வந்து வெளியில வந்து ஓப்பன் அப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க? பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னா என்ன சார் இதுல? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா அங்கே தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறது ஜாஸ்தி இருக்கும். பிகாஸ் கம்ப்ளீட்டாக தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்தோன்னா எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அகாடமிக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பான் மேக்ஸில். இன்ஜினியரிங்கில் எடுத்தோடனே ரொம்ப வந்து ஒரு தொய்வு அடைஞ்சிரும். அதுக்கு ஒரே காரணம் ஆங்கிலம். அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணியிருப்போம். பிகாஸ் நம்ம கிராமம் சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்கூலு 10th வரைக்கும் அங்கே அதே ஸ்கூலில் +2 முடிச்சுட்டு வந்துடுவாங்க. இன்ஜினியரிங் வரும்போது கம்ப்ளீட்டாக வேறு கல்ச்சர். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துலேருந்து நிறைய கிராமத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வருவாங்க காலேஜுக்கு. ஸோ மல்டி கல்ச்சரில் வரும்போது நல்லா இங்கிலீஷ் படித்தவன் இருப்பான், ஒன்றுமே இங்கிலீஷ்லேயே பேச முடியாத ஆட்கள் இருப்பான். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் செட் ஆகும். அந்த இடத்துல தான் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் சொல்கிறது, இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ். நீ இதை முதல்ல கற்றுக்கிட்டேன்னா அடுத்த 4 வருஷம் உனக்கு வந்து ரொம்ப அற்புதமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் கிளாஸ் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே அவனுக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்துட்டோம்னா, ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப கிராமட்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பேச தெரியணும், அவ்வளோதான். அது இருந்ததுன்னா என்ன சொன்னாலும் அவன் கவனிப்பான். அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதை தவிர்க்கிற காலேஜ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் வரும்போது இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து உட்கார்ந்துருக்கும் போது அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் படபடப்பு இல்லாமல் பதில் சொல்லணும்னாவே நீங்கள் ஆங்கிலம் புரிஞ்சாதான் முடியும். ஆக்சுவலாக அதை இன்சிஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் இயர் வந்து சொல்கிறோம். நல்ல மேனேஜ்மெண்ட், அதாவது நிறைய மேனேஜ்மெண்ட்டு அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல தான் எங்களோட குரூஷியல் ரோல். இன்னோவேட்டிவ் பிளேஸ் அ வெரி குரூஷியல் ரோல்னா கம்யூனிகேஷன் சொல்லிக் கொடுக்கறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார், இப்போ குத்து மதிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் எத்தனை வருடமா நம்மளோட இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் இயங்குது? நான் ஒரு 15 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ ஐ திங்க் கொஞ்சம் கவுண்ட் பண்ணுறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். எத்தனை பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம், எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு? கவுண்ட் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 lakhs ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நம்ம இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். வேரியஸ் டிஃபரெண்ட் எல்லாமே தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய காலேஜஸில். ரொம்ப பெருமையாக என்ன சொல்லிக்குவேன் அப்படின்னா, எல்லா கல்லூரியிலும் ஏறி இறங்கியிருக்கோம். ஆனால் 50 கல்லூரியில் தான் நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோம். 540 இன்ஜினியரிங் காலேஜில் குறைஞ்சபட்சம் ஒரு 400 காலேஜுக்காக நாங்கள் விசிட் பண்ணியிருப்போம். பட் ஒரு சில காலேஜஸில் நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறோம் பிகாஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அந்த காலேஜ் வந்து ரியல் இனிஷியேட்டிவ் எடுத்து கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பசங்கிட்ட இருக்குங்க. ஓகே, கிட்டத்தட்ட 15 வருஷமா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படிங்கும்போது சொல்லுவாங்கல்ல, பை டைம் பிஸ்னஸ் எவால்வ்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலாம், மேற்கொண்டு என்ன மெருகேற்றலாம், இது நம்மளை என்ன ஜேர்னியில் கூட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டே இருந்திருக்கும். வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்? என்ன அடுத்தது நம்ம மெருகேறணும் பிஸ்னஸ்? நிறைய நல்ல ரிசோர்ஸஸ் நமக்கு சுற்றி இருக்காங்க. இவங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 8 மாதம் தான் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கும், 4 மாதம் வெக்கேஷனில் இருக்கும். இதே ரிசோர்ஸு இந்த இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து தான் கார்பரேட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்களையும் திருப்பி அப்ஸ்கில் பண்ணணும். இப்போ இன்ஜினியரிங்லேருந்து வேலைக்கு போன உடனே எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிடாது. கண்டிப்பாக அங்கே திருப்பி அப்ஸ்கில் பண்ணணும். அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. என்ன ஓரியன்டேஷன் கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் லேடரில் மேலே போகிறதுக்கு ஸ்கில் செட் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ கார்பரேட் நிறுவனங்கள் நிறைய எங்களை என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து கஸ்டமைஸ் பண்ணும். அது வந்து கம்பெனிக்கு கம்பெனி மாறும். இப்போ காலேஜில் வந்து ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் இருக்கும். கம்யூனிகேஷனாக இதுதான். இதுக்கு ஒரு கார்பரேட்டுக்கு போகும்போது அந்த ஃபவுண்டருடைய கல்ச்சர், அவங்களுடைய என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சில கம்பெனிஸ் கோட் பண்ணுங்க சார். ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் வருங்க. என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலாக சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பட் அஸ் அ குரூப் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த டீம் லீடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டீமை வேலை வாங்குறது. ஸோ இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். சில கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஒரு கோலே இருக்காது, அவங்க நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த நிறுவனத்துக்கு வந்து கோல் செட்டிங் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் டைம்லி டெலிவரி இருக்காது சில கம்பெனிகள். எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு 15-20 டாபிக் இருக்குங்க. இதுக்குள்ளே தான் எல்லாருமே இவால்வ் ஆகிறாங்க. இதுக்கான பெஸ்ட் ரிசோர்ஸ் பர்சன் நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சோன்னா இந்த கம்பெனிக்கானது அப்படிங்கிறது வந்து இதுதான் செகண்ட் இவால்வ்மெண்ட். காலேஜ்லேருந்து அப்படியே கார்பரேட்டுக்கு கன்வெர்ட் ஆகி நிறைய பண்ணிட்டு. ஓகே, கார்பரேட் ட்ரைனிங், காலேஜ் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், இதெல்லாம் ஒரு பக்கம் சார். பட் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இன்னோவேட்டிவ் சர்வீசஸில் வந்து இது வந்து ஒரு விதை அப்படின்னு நம்ம சொல்லி தரேன். இது வந்து நிறைய கிளைகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக தான் நான் பார்க்குறேன். தமிழ் ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும், தமிழ் மேலே இருக்கக்கூடிய பற்று ஆகட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து தமிழ் ஆன்லைன் ட்ரைனிங் அண்ட் கோர்சஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. அந்த செயல் இல்லைங்களா அது? ஸோ அந்த செயல், அந்த விதை குறித்து சொல்லுங்கள் சார். சில நான் வந்து 26 பிஸ்னஸில் வந்து ஒரு 4-5 தடவையோ லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டுருப்போம். கஷ்டம்னா பிஸ்னஸ்னாலே உங்களுக்கு சேலஞ்சிங் தான்.
கன்ஃபார்ம்டாக பிஸ்னஸில் நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு ஆரம்பித்தா எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு ரிஸ்க் டேக்கிங், ஒரு தைரியம் வேணும். ஆமாம். ஸோ அதை எடுத்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து நிறைய தப்புகள் பண்ணி தான் நிறைய தெரிஞ்சுக்கணும். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. நல்லா சம்பாதிச்சிடறோம், எங்கேஜில் பணம் நிறைய கைக்கு வந்தது, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. நம்ம வந்து தாறுமாறாக எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது தப்பாக ரைட்டான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம ஓரளவுக்கு சின்ன வயசுலேயே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈகோ மைண்டுக்கு செட் ஆகிரும், யார் சொல்லியும் கேட்க மாட்டோம். இது வந்து யதார்த்தமான உண்மை. நீங்கள் வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, பிகாஸ் நோபடி இஸ் என்டர்பிரனர் ஃப்ரம் தி ஃபேமிலி. ஸோ அப்போ இந்த யதார்த்தத்தை வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது நிறைய அடி வாங்கி வந்திருக்கோம். அதை ஒவ்வொரு தடவையும் பிரேக் ஆகும்போது நமக்கு யாரோ ஒருத்தர் கைப்பிடிச்சு தூக்கியிருக்காங்க. நான் வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்லுவேன், ஒருத்தர் சுயம்பா வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாருன்னா அப்படி ஒருத்தர் இருக்கவே முடியாது உலகத்தில். யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சு இல்லை யாரோ ஒருத்தர் ஆதரிச்சு தான் வந்திருக்கணும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக பண்ணிட்டேன். நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்தோம், நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்யூனிட்டியாக பில்டு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. கோவிட் பீரியட் அதுக்கு எங்களுக்கு துணை புரிஞ்சுது. ஆக்சுவலாக தனிமையில் இருக்கும்போது நிறைய திங்கிங் வரும். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்தால் எப்படி இருக்கும். இப்போ நான் சில நேரங்களில் என்னுடைய சேலஞ்சஸை நான் போய் வீட்டில் சொல்ல முடியாது. ஒய்ஃப்கிட்ட சொன்னால் பயந்துருவாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்களுக்கு அதை தாங்கிக்கூடிய சக்தியே இருக்காது. பிகாஸ் நான் வாங்கின கடனோ இல்லை என்னுடைய லைபிலிட்டியோ அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பயந்துருவாங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் என்ன பண்ணுறோன்னு சொல்லாமே தவிர இன்டெப்த் ஆஃப் தி பிஸ்னஸ் சொல்ல முடியாது. ஸோ ஒரு கம்யூனிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவையான பதில். நிறைய மீட்டிங்ஸ் போய் உட்காருவோம், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பேசுவாங்க. அவங்க பேசுறது வந்து எனக்கான விடையாக இருக்கும். நான் யார்கிட்டையுமே போய் கேட்க வேண்டியதில்லை, அந்த விடையை எடுத்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இது ஒரு கம்யூனிட்டியாக இருந்தால் ஒரு காமன் பிளேஸ், எல்லாரும் வருவாங்க, லைக் மைண்டட் பீப்புள் இருப்பாங்க. ஃபெயிலியர்ஸை பற்றி மெயினாக பேசுவாங்க. சக்ஸஸை பற்றி இப்படி செலிப்ரேட் பண்ணுறதை தாண்டி ஃபெயிலியர் ஆச்சு நான் இப்படி ரெக்கவர் ஆனேன்னு சொல்லும்போது அது ஒரு அருமையான பாடம் நமக்கு இருக்குங்க. அதனால பில்டு பண்ணப்பட்டது தான் செயல் இந்த கம்யூனிட்டி. இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஐ டோன்ட் திங்க் உங்களுக்கு பயம் இருந்திருக்கும்னு நினைக்கல. பட் நிஜமாவே எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் அடி விடும்போது ஒரு பெரிய பயம் வந்திருக்கும். மறுபடி முதல்ல இருந்தா அப்படிங்கிறதும், இதுதான் அந்த பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படிங்கிறதும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் உங்களுக்கு என்ன தோணுச்சு சார் மனசில்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர்னே தோணல. காரணம் என்னென்னா இனிஷியலாக ஒரே ஒரு முடிவு தான் நம்ம பண்ணாங்க. ஆக்சுவலாக அது எனக்கு வந்து அது தைரியத்தின் எடுத்த முடிவா இல்லை என்னன்னே தெரியாது. ஆக்சுவலாக நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். வி ஷுட் நாட் கோ அவே ஃப்ரம் பிஸ்னஸ், நெவர் கிவ் அப். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஹேபிட் வச்சுருக்கேங்க, நீ கோ டு பெட் ஐ வில் டேக் இட். நாளைக்கு காலையில் எனக்கு சரியாயிரும், அவ்வளோதான். சிம்பிள் சைக்காலஜி. நிறைய இடத்துல வந்து பிரேக் ஆகும்போது கூட இப்போ நிறைய பேருக்கு நம்ம இன்றைக்கி பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, நாளைக்கு காலையில் நமக்கு எப்படி இருக்குமோ எல்லாம் ஆகுமோ அப்படின்னா ஒன்று தான் நிம்மதியாக இன்னைக்கு தூங்கிடுவோம், நாளைக்கு காலையில் பார்த்துக்குவோம். எனக்கு இன்னும் டக்குன்னு வேட்டையாட விளையாடு கமல்ஹாசன் பார்த்த மாதிரி இருக்கு. நீங்கள் போய் தூங்குங்க, காலையில் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற அந்த மனநிலை மட்டும் தான் வச்சுருந்தேன். அதனால் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் கூட இது சரியாயிரும், அவ்வளோதான். நான் கான்சியஸாக பண்ண தப்பு எல்லாத்துக்கும் வருந்திருக்கேன். நான் கான்சியஸாக பண்ணாமல் சில நேரங்களில் தப்பு நடந்திருக்கேன். அது பிஸ்னஸ் மாடலினுடைய தப்பு. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, சரி பண்ணிக்கணும்னு மட்டும் தான் நினச்சிருக்காங்க. ஓகே, இப்போ சார் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது ஓரளவுக்கு மேபி ஃபேமிலி பேக்கப் இருக்கிறவங்க டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு ஆண்டர்ப்ரனர் கிட்ட ஒன்றுமே இருக்காது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நம்ம வந்து அந்த வெறும் கையில் முழம் போடுறது அப்படிங்கிறத நான் பாசிட்டிவாக எடுத்துப்பேன். எல்லாரும் ஒன்றும் இல்லாமல் முழம் போடுறாங்கன்னு. ஒன்றும் இல்லாமல் முழம் போட்டவங்க தான் இன்னைக்கு பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ். யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்னைக்காவது வாய்ப்பு வந்ததுன்னா டக்குன்னு என்ன வேணா பண்ணிடலான்னு. ஸோ ஒன்றுமே இல்லை கையில், பட் ஐடியா பெருசாக இருக்குது, திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பயங்கரமான பேக்கப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வேகமே வராது. கையில் ஆயுதமே இல்லை, நீங்கள் போராடி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணீங்க. ஆமாம். ஸோ அப்போ உங்களுக்கு எல்லா தைரியமும் வந்து சேரும், எல்லா விடையும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தேடுவீங்க, அதுக்கான ஒரு சர்ச் இருந்துகிட்டே இருக்கும். அதில் நிச்சயமாக விட வந்தே தீரும். மே நாட் பி, சில பேருக்கு வந்து உடனே கிடைக்கும், சில பேருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கும். பட் அந்த தேடுதலை நிறுத்தாமல் இருக்கணும். அப்போ தான் சொல்கிறேன், ஆல்வேஸ் ஐ வில் டெல் தட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மணி. நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மணி கிடையாது, எனர்ஜி தான். டெய்லி காலையில் நீ உற்சாகமாக இருக்கியா, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, டெய்லி க்ளீன் ஷேவ் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு நல்லா ட்ரெஸ் அப் பண்ணி ஒரு இடத்துல போய் நின்னேன்னா உன் மேலே ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வரும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நீ உன்னுடைய சில பேர் பார்ப்பாங்க, அந்த சில இடத்துல போய் பார்க்கும்போது அவன் சோகமாக மூஞ்சியே வச்சுருப்பான். பார்க்குறவங்க கேட்கணும், அந்த சிம்பத்தி வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்கிறேன், அழுகிறவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்கன்னா நானும் அழுக தயாராக இருக்கேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம தான் வந்து ஆத்தர் ஃபார் அவர் ப்ராப்ளம். இடியாப்ப சிக்கல் என்ன பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். நீ எவ்வளோ பெரிய எம்பிஏ ஒரு எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்தாலும் அன்லஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. ஈ கேன் ஒன்லி கிவ் ஐடியாஸ், பட் இட் இஸ் மை ப்ராப்ளம். ஐ ஒன்லி கேன் கம் அவுட் ஆஃப் இட். ஸோ எந்த காரணத்துக்கு கொண்டு நான் பிஸ்னஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரே ஒன்று தான், தைரியமாக இருங்க. பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸலண்ட் ஜேர்னி, ஒரு அற்புதமான ஜேர்னி. இதில் இருக்க லிபர்ட்டி
வேறு எதுலேயுமே கிடையாது. ஓகே, இவ்வளோ சொல்ற மாதிரி என் டைம் என் கையில். என் கையில். ஆனால் அதே சமயத்தில் ஐ எம் நாட் இன் 9 to 5 9 to 6 சில சண்டே கூட இருக்காது நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் இருந்திருக்கும். சார் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வருடங்கள்ல நான் சொன்ன மாதிரி இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுல இந்த ஸ்பீக்கர்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு அழகான தளத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ஐகான். அதில் முக்கியமாக என்னென்னா அந்த ஸ்பீக்கர்ஸோட பீரோ அப்படின்னு சொல்லும்போது வைரமுத்து சார் அவர்கள், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், ரங்கராஜ் பாண்டே அவர்கள், பர்வீன் சுல்தானா முனைவர் அவர்கள், இப்படி எக்கச்சக்கமான ஸ்பீக்கர்ஸ் உங்கள் கையில் தான் இருக்காங்க. நிறைய காலேஜில் வந்து போய் பேசும்பொழுது அதை இயக்கிறது நீங்கள். இந்த தாட் எப்படி வந்துச்சு சார் உங்களுக்கு? காலேஜில் ட்ரைனிங்னு ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் அப்போது காம்படிஷனில் இருந்தாங்க. எல்லாருமே ட்ரைனிங் பண்ணுறாங்க. நான் எப்படி வித்தியாசப்படுத்த முடியும்னு பார்க்கும்போது நான் ஜென்ரலாகவே வந்து மார்னிங் பிஸ்னஸ் பண்ணால் ஈவினிங் எங்கேயாவது ஒரு தமிழ் பேச்சு இருக்குன்னா அங்கே போய் உட்காந்துருவாங்க. ஆக்சுவலாக அது என்னோடய ஹேபிட்டாக பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக கூட பார்த்துருக்கேன். ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பிஸ்னஸில் நிறைய சேலஞ்சிங் டைமு, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடிய டைம். ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபம் சென்னையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கம்பன் விழா நடக்குது. சுயசேவம் ஐயா பேசுகிறாரு, பெருங்கூட்டம். சுயசேவ பேரை பார்த்தோன்னா நான் போய் உள்ளே உட்காந்துட்டேன். அவர் பேசிகிட்டு இருக்காரு. பேசுகிறது வந்து எனக்கே பேசுன மாதிரி இருந்தது. என்ன சொன்னார்னா, இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு மனிதனை காட்டுங்க. அப்படி ஒரு மனிதன் இல்லவே இல்லை, இன்க்ளூடிங் கடவுள். கடவுளுக்கே இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. அவரை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஸோ அதனால் அப்படி ஒரு மனிதன் இல்லை. பிரச்சனையிலேருந்து எவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் ரெக்கவர் ஆகிறானோ அவன் தான் உண்மையான. ஸோ அந்த ரெக்கவரிங்கிறது தான் ஒருத்தனை முன்னிறுத்துது. ஸோ அப்போ நான் யோசிச்சுட்டு பொதுவாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் நாங்கள் லைஃப்பில், எப்போ பார்த்தாலும் அந்த இனிஷியல் டேஸில் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, சுற்றி இருக்கவங்கலாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட்டாக இருக்கும். இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்கிற அந்த கம்பேரிசன் இருந்தது. அன்னையோடு அந்த கம்பேரிசன் நிறுத்திட்டாங்க. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை லைஃப். நான் ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஸோ வந்து யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அந்த தாட்டு தான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி எல்லா பேச்சுக்களும் கேட்கும்போது ஸோ இவங்க இவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க நம்மளை. இதை கொண்டு போய் அப்படியே கல்லூரி மாணவர்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும்? ட்ரைனிங்குக்கு முன்னாடி இப்போ ஒரு 10 days ட்ரைனிங் கொடுப்பாங்க எங்களுக்கு. நார்மலாக ட்ரைனிங்க்கு முன்னாடி ஒரு 3 hours இவங்களை பேச வச்சுட்டு அப்புறம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். பெரிய ஹிட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, அந்த ட்ரைனிங்கே மாணவர்கள் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இல்லை அப்படின்னா இட்ஸ் போரிங், ரெகுலராக அகாடமிக்ஸ் பார்க்குற மாதிரி தான். ஸோ எனர்ஜி அவங்களுக்குள்ள வந்துருது. ஒரு இயல்பான கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாதிரி அது பண்ணோம். அது ஒவ்வொருத்தருடையாக தொடர்பு பண்ணி போய் முதல்ல பர்வீன் சுல்தானா மேடம் தான் எங்களுடைய இதுக்கு வந்து ஒரு இதாக இருந்தாங்க. ரமேஷ் பிரபா சார், இந்த 2 பேரையும் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ரமேஷ் பிரபா சார் தான் வந்து ஒரு கல்லூரிக்கு முதல்ல வந்தார். பர்வீன் சுல்தானா மேடம் தான் இதுக்கு ஐடியா கொடுத்தாங்க. எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க சார் இப்போதைக்கு? தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் ஸ்பீக்கர்ஸ்னு சொன்னால் ஒரு 60 பேருங்க. அப்புறம் அதுக்கு ஓரளவுக்கு செகண்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்கன்னா 100+ ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ பேரையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த தாட்டும் இப்போ நிறைய பேர் சினிமாவில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து கடை திறப்புழாவா அதுவா இதுவா அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிஆர்ஓ அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாலேஜபிள் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணும்பொழுது அங்கே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், யார் கூப்பிடலான்னு. டக்குன்னு உங்களை கூப்பிடலான்னு நினைக்கிறேன் இல்லையா? அதற்கான ஒரு அதில் தான் கொஞ்சம் மாஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா நிறைய கல்லூரிகளுக்கு போகும்போது சேர்மேனுக்கு பிடிச்சவரை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஆமாம், அவருக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா? வந்து கனெக்டே ஆகாது. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல காமெடி ஸ்பீக்கரை கூப்பிட்டு போய் எனக்கு கொஞ்சம் சீரியஸாக பேசுங்க சார்பாங்க, லாஸ்ட் மொமெண்ட் மேடை ஏற போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிற வேலையாக நாங்கள் வந்து ஒரு கொஸ்டினர் மாதிரி கொடுத்துட்றோம். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு 10 கேள்விகள். ஆடியன்ஸ் யார், இன்டோரா அவுட்டோரா, எந்த ஸ்பீக்கர் வேணும் உங்களுக்கு, என்ன எதிர்பார்க்குறீங்க, வாட் யூ எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் அ ஸ்பீக்கர். இது கரெக்டாக டிசைன் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம் 200% ஹிட். நான் இது வரைக்கும் பார்த்ததில் 1500 ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஈவெண்ட் கூட ஸ்பீக்கர்னால சிரமப்பட்டதில்லை. ஸோ அந்த ப்ராம்ப்ட்னஸை இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம். 9 o'clock நீங்களும் அப்டேட் ஆகுறீங்க, உங்கள் ஸ்பீக்கர்ஸும் ஃபைன் டியூன் ஆகி அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆல் இண்டியா சிட் ஃபண்ட் அசோசியேஷன் அந்த மீட்டில் இருக்கவங்க போது கண்டிப்பாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் பற்றி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த முதல் சேமிப்பு துவங்கிய காலகட்டம் ஞாபகம் இருக்கா? சேமிக்கும் பழக்கம் சின்ன வயசுல இருந்தது அவங்க கிட்ட? இருந்ததுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதாவது அம்மா வந்து 2 பேருமே கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஒன்று போஸ்ட் ஆஃபீஸு, இன்னொன்று வந்து சிட் ஃபண்ட்ஸு. ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து என் ஃபாதர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்து ஒரு சிட் ஃபண்ட் ஒருத்தர் ஆரம்பித்தார், சவுடாம்பியா சிட்ஸ்னு. சவுடாம்பியா சிட்ஸ் கோயம்புத்தூரில் வெரி ஃபேமஸ். ஓகே, அதுலேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து அவங்க கடைசியாக அவங்க நிறுவனம் வந்து இப்போது பெரிய லெவலில் பண்ண முடியல. அது கடைசி நாள் வரைக்கும்
நாங்கள் அது கிளையண்ட்டாக இருந்தோம் ஆக்சுவலாக. ஓகே போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் ஒன் லேர்னிங். தொடர்ந்து போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்திருக்கோம். ஓகே. ஸோ சிட் ஃபண்ட்ஸ்னு வரும்போது நான் இந்த கேள்வி எல்லாருக்கிட்டையுமே கேட்டேன், உங்ககிட்ட நிச்சயமாக கேட்கணும். எடுத்த உடனே வந்து சீட்டு கம்பெனி சீல் வைக்கப்பட்டது, மோசடி, ஓடிட்டாங்க, இப்படி தான் பார்க்குறோம். நிறைய படங்கள்லையும் அப்படி தான் காட்டப்படுது. பட் மக்கள் பெரும்பான்மையாக நம்பி சீட்டை போட்டு ஒரு பயன்பெற்ற ஒரு செக்டராக தான் இருந்திருக்கு. இதில் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பாடிஸ்னு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. ஏன் மக்கள் அவ்வளோ சோம்பேறித்தனப்படுறாங்க? இது கரெக்டான ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லாமல் அவசர அவசரமாக ஏதோ ஒரு இடத்துல நம்பி ஏமாறுறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சௌடாம்பியா சிட் ஃபண்ட்ஸு உள்ளே போகும்போதே அவர் வந்து கிளைண்ட்டை திட்டுவார். ஓனர் வந்து கிளைண்ட்டை திட்டுவார். அப்படியா? நார்மலாக ரிவர்ஸில் இருக்கும். ஆமாம் ஆமாம். கிளைண்ட்டு தான் போய் ஏதாவது கொரி கேட்டுருப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆன் டாட் நீங்கள் 10ஆம் தேதி அப்படின்னா நீங்கள் 10ஆம் தேதி கட்டணும், இல்லாட்டி அவங்க வந்து நெருக்குவாங்க உங்களை. அதே போல் செட்டில்மெண்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். நான் இது வரைக்கும் சிட் ஃபண்ட் அசோசியேஷன் இந்த இதில் ட்ராவல் பண்ணதில்லை, ஒரு இடத்துல கூட எந்த சின்ன தப்பும் நடந்ததில்லை. ப்ராம்ப்ட் டெலிவரி அங்கேயா இருக்கட்டும். சென்னை வந்ததுக்கப்புறம் அப்படியே மாறி மார்க்கதர்சி சிட்ஸ், அதாவது உங்களுக்கு 100 கேள்வி கேட்பாங்க உங்ககிட்ட. நம்ம பணத்தை வாங்கி நம்மகிட்டே 100 கேள்வி கேட்பாங்க, இரிட்டேட் ஆகும். பட் அதில் தான் பர்ஃபெக்ஷன் இருக்கு. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாதுங்க. ஃபினான்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா நான் எப்போ வேணாலும் கட்டுவேன், நீ எப்போ வேணாலும் கொடுன்னா அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஆர்கனைஸ்டு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே சேலஞ்ச் இருக்குங்க. நீங்கள் வந்து டேக் மீடியா இண்டஸ்ட்ரி இல்லை எங்கள் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி, ஒரு 10 பேராவது, அதாவது ஒரு 10% 100% யாரோ ஒருத்தர் அப்படியே ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை வச்சு நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. சிட் ஃபண்ட்ஸும் அதே மாதிரி தான். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது மறுமலர்ச்சி அந்த இது வந்து ஒரு கல்யாணத்துக்காக இருக்கட்டும், அவங்களுடைய அவசர தேவைக்காக இருக்கட்டும், நிறைய நேரங்களில் வந்து ஒரு வீடு கட்டும்போது ஒரு ஃபைனலாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்காக இருக்கட்டும், சிட் ஃபண்ட் ரொம்ப பெரும் உதவியாக இருந்திருக்கு. ஓகே சரி. இப்போ நம்ம சொல்லுவாங்கல்ல, இந்த கொடுக்கல் வாங்கல் அதில் ரொம்ப உஷாராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். பட் அது கொடுக்காமலும் இருக்க முடியாது, வாங்காமலும் இருக்க முடியாது. அப்படிங்கிறது தான் பிஸ்னஸில் முக்கியமான ஒரு இடம். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, மக்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதில் ஒன்று தாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து டிலே இருக்கலாம், யூ ஷுட் நாட் டினை. ஒரு கமிட்மெண்ட்னா அந்த கமிட்மெண்ட் பக்காவாக இருக்கணும். நான் உனக்கு 10 ரூபா தரேன்னா 10 ரூபா கொடுக்கணுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 8 ரூபா தரேன்னு சொன்னோன்னா உங்களுடைய இதுவே போயிடும், ட்ரஸ்ட் போயிடும். ஸோ அதனால் டிலே இஸ் அக்செப்டடுங்க, டினையல் இஸ் நாட் அக்செப்டபிள். அதில் தான் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது சில நேரங்களில் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. நண்பர்கள்கிட்ட வாங்குவோம், 10ஆம் தேதி கொடுக்குறோம், முடியாது. ஜென்யூனாக 10ஆம் தேதி கூப்பிட்டு 15ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னால் பீப்புள் ஆர் அக்செப்டட் ஆக்சுவலாக. இது வந்து எல்லா இடத்துலையுமே இது பொருந்தும், ஃபேமிலிக்கும் பொருந்தும், எம்ப்ளாயிஸ் எந்த செக்மெண்ட்ல நீங்க பணம் டீல் பண்றீங்களோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஓகே சார், உங்களோட பிகி பேங்க் மெமரிஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம். உங்களுக்கு முதல் சேமிப்பு பழக்கம், முதல் யார் காசு கொடுத்தாங்க? நீங்க உண்டியல்ல காசு போடுற பழக்கம் இருந்திருக்கா? கம்ப்ளீட்டா வந்து அம்மா தாங்க. ஆமா, எனக்கு வந்து பாட்டி தாத்தா பார்த்ததில்லை, பிகாஸ் அவங்க சின்ன வயசுலேயே தவறிட்டனால அம்மா தான். அப்பா வந்து சேமிக்கணுங்கிற பழக்கமே இல்லாதவர். அவர் வந்து லிவ் ஃபார் டுடே கேரக்டர் ஆக்சுவலாக. அவர் இதெல்லாம் பற்றி பெருசாக நினைக்கல. பட் அம்மா வந்து ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்பாங்க. ஃபியூச்சர் என்ன, இன்னைக்கு இப்படி பண்ணால் ஃபியூச்சர் இப்படி வரும்னு ஒரு விஷனரியா இருந்தாங்க. அந்த அஞ்சரை பெட்டி உண்டியல் இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. எல்லாருக்கும், எனக்கு ஒரு உண்டியல் இருக்கும், எனக்கு ஒரு அக்கா ஒருத்தாங்க, 3 பேருக்கு 3 உண்டியல் இருக்கும். எல்லாருக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டடாக பணம் கொடுப்பாங்க. நாங்கள் அதை போடுறது ஒரு கடமையாக வச்சுருந்தோம் ஆக்சுவலாக. அப்புறம் ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுங்களா, அந்த உண்டியலை உடச்சி எவ்வளோ இருக்குன்னு என்றதில் இருக்க சந்தோஷம் லைஃப்பில் சொல்லவே முடியாது. ஈவன் டுடே நான் என் குழந்தைகளுக்கு 2 உண்டியல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். சென்னையில் மயிலாப்பூரில் போய் ஒரு அந்த ரெகுலர் உண்டியல் வாங்கி கொடுத்து அவளை போட சொல்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம் ஆக்சுவலாக. பிகாஸ் அது நம்ம பேரண்ட்ஸ் பழக்கினது தான் ஆக்சுவலாக. ஓகே, இப்போவும் சொல்லுவாங்கல்ல சார், சில நேரங்களில் வந்து இந்த பணம் வந்து நம்ம சம்பாரிச்சிட்டோம், நமக்கு எபிலிட்டி இருக்குது, அதெல்லாம் தெரியும். ஆனால் கூட சில நபர்கள் நம்ம கையில் ஒரு காசு கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சென்டிமெண்ட்டும் கூட, கைராசி கூட. இனி ₹1 கூட நான் இன்னைக்கு வெளியே போகிறேன் அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது வாங்குறது உண்டு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு லக்கி ஹேண்ட்ஸ் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? அம்மா தான். அம்மா காரணம் என்ன, அம்மா தான் பெரிய ஃபினான்சியர். லைஃப்பில் நிறைய நேரத்தில் பிரேக் ஆனப்போ எங்கள் அம்மா சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய தைரியம். அம்மா பேங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி போய் தைரியமாக ரைட் ராயலாக கேட்கலாம், திட்டாவது கொடுப்பாங்க. வெளியே எங்கேயுமே நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏய் இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் பணம் வந்துடும். அதனால அம்மா தான் வந்து எனக்கு. இப்போ யூடியூப் சேனல் சொல்லுவாங்கல்ல, முன்னெல்லாம் வந்து வீதிக்கு ஒரு கடை இருக்குது அப்படின்ற மாதிரி சில கடைகளை, மளிகை கடையிலேருந்து எல்லா கடையும் சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு யூடியூப் சேனல் இப்போ எனக்கு இருக்குது, உங்கள் இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, டேபிள் மேட் விளம்பர மாதிரி அது அவசியமான ஒன்றாக இருக்குது. ஏன்னா இது வந்து உங்களுக்கும் எனக்குமான ஒரு கனெக்ட் அப்படின்னா. பட் தேர் இஸ் அ பர்பஸ் பிஹைண்ட் இட் வென் சம் ஒன் ஸ்டார்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த பர்பஸ் நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இருக்கீங்க. இன்னோவேட்டிவ் டாக்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை சார்ந்த ஒரு யூடியூப் சேனல் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டது கரெக்டான நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ்
எப்படி நாங்களும் பகுதியாக ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு தெரியும். ஒரு ஜோஷ் டாக்ஸ் ஆகட்டும், ஒரு டெட் டாக்ஸ் ஆகட்டும், மக்கள் ரொம்ப பெரிய ஆண்டர்ப்ரினர்ஸை பார்க்கக்கூடிய ஒரு தளமாக இருக்குது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒருத்தன் துவண்டு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு பதிலை ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த தாட் எப்போ வந்துச்சு? வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிச்சத்துக்கு வராமல் இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சோஷியல் மீடியாவில் பார்த்ததை நம்ம நம்பிட்டே இருப்போம். ஒரு நிறுவனம் நல்லா பண்ணுதுன்னு நம்பவும் ஆக்சுவலாக அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ அவனை தேடணும்னு நினச்சான்னா தேடுறதுக்கு இமீடியட்டாக ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. வெளியூர்லேருந்து ஒருத்தன் கிளம்பி வரணும்னா அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணுங்க ஆக்சுவலாக. ஸோ வெளியூரில் இருக்கவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நிறைய அன்சங் ஹீரோஸை கொண்டு வந்து அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு வரான், அந்த ஒரு ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி ஒரு நேட்டிவ் லாங்குவேஜில் 15 மினிட்ஸ் அவன் ஸ்டோரியை சொல்ல வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த தாட்டில் தான் இனோவேட்டிவ் டாக்ஸ் தமிழ்னு பண்ணுறோம். இதோடு இல்லாமல் நாளைக்கு வந்து இது மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு கொண்டு போகக்கூடிய ஆமாங்க பேன் இண்டியா ப்ராஜெக்ட் தான். இனிஷியலாக நம்ம லாங்குவேஜில் பண்ணி நம்ம அதை சக்ஸஸ் பண்ணுவோம். ஏன்னா தமிழனுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெடிஷனை பிடிக்காம நல்லா பிடிச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய புராணத்துலேருந்து வந்தது, அதுலேருந்து வந்தது, அதை டெரிவ் பண்ணி ஜெயித்தவங்க நிறைய பேர். இன்றைக்கும் திருக்குறள் வச்சு தான் நிறைய பேர் லைஃப்பில் சக்ஸஸே பண்ணியிருக்காங்க. திருக்குறளை இல்லாதே இல்லைன்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு லாங்குவேஜுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் சக்ஸஸ் பண்ணவங்களும் உண்டு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். டெக்னாலஜியும் வேணும், பட் இந்த அன்சங் ஹீரோஸை தூக்கிட்டு வரணும். இது கரெக்டாக அது பண்ணணுங்கிறதுனால தான் தமிழ் டாக்ஸ் ஆரம்பிச்சு. பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி வெங்கட் சார். நிறைய அழகான விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. சொல்ல மாதிரி யங் மைண்ட்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். அண்ட் உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தோஷிலா. நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸில் ரொம்ப நல்லா நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு வந்து நன்றியும் சொல்லணும், அதே சமயம் ஆல் தி பெஸ்ட் சொல்லணும். காரணம் ஒன்று தான், தமிழை ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஆங்கரில் நீங்களும் ஒருத்தங்களாக இருக்கீங்க. கேட்குற கேள்வியும் வந்து ரொம்ப, அதாவது ரிலேட்டட் டு ரிலவெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அற்புதமாக பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.